தவறான உபதேசத்தை ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில வந்து சொல்லும் பொழுது அதை கண்டிச்சு கேட்காத. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேர் பழிய மாத்தி மாத்தி போட்டுப்பாங்க. இது ஏதேன் தோட்டத்திலே நடந்துச்சு. நீ ஒழுங்கா, நீ மட்டும் அப்படித்தானே பண்ண. இப்போ ஒரு கணவன் தப்பு செய்யறத மனைவி வந்து ஏதோ சொல்றாங்க, ஏங்க இப்படி பண்ணாதீங்க, தவறுங்க. இப்போ கணவன் சொல்றாரு, இல்ல இல்ல நீ ஒழுங்கா இருக்கிறியா, நீ அன்னைக்கு அப்படி பேசினவ தானே. இப்ப என்ன ஆகுது, ஒரு விஷயத்துல எல்லாருமே எல்லா விஷயத்துல பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம இம்பர்ஃபெக்டா இருக்கிற விஷயத்துல பர்ஃபெக்டா இருக்கிறவங்க ஒரு சில காரியத்துல பர்ஃபெக்டா இருப்பாங்க. எல்லாரும் இம்பர்ஃபெக்ட் தான். இன்னைக்கு நான் வீக்கா இருக்கிறேன்னா, நான் வீக்கா இருக்கிற காரியத்துல நீ ஸ்ட்ராங்கா இருப்ப. அப்ப ஒருத்தர் ஒருத்தர் பேலன்ஸ்டா வந்து சொல்லும் போது அந்த குடும்பத்துல பிரச்சனை வந்து வராது. பழிய மாத்தி மாத்தி போட்டுக்க மாட்டாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊழியக்காரர் ஏதோ ஒரு விஷயத்துல உபதேசத்திலயோ இல்ல சத்தியத்திலயோ ஏதோ மாத்தி பேசுறாங்க, தவறா பேசுறாங்க, வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. அது தவறுன்னு சொல்லி பேசும் பொழுது, விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரனை நியாயம் தீர்க்க நீ யார்? ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், பைபிள்ல எங்க நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது?